நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்குறோம், கோவக்காய் தாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே பல வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், காய்களை பாருங்கள். இதுதான் காய் நிறைய டைம் காமிச்சிருக்கப்பான்னு கேட்டால், இந்த காய்கள் எல்லாமே இதோட செடி தரையில் இருந்து இது 2வது மாடியில் இருக்குதுங்க. காய்களை பாருங்கள். இப்போ தான் இவங்க மேலே படர ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது மாடியில் இருக்குது. எந்த பூச்சி தாக்கல் எதுவுமே கிடையாது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எனக்கு நிறையா செடிகள் வச்சுருக்கேன். ஒரே பூச்சியாக இருக்கும். நான் எனக்கு இந்த கோவக்காயில் எந்த பூச்சி தாக்குதலும் கிடையாதுங்க. நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரிப்பட்ட காய்கறிகளை வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது. சுகருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இதை ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மாடியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதும். நான் சைடில் அதாவது வெர்டிக்கல் பந்தல் மாதிரி தான் நம்ம இதை வச்சுருக்கோம். முழுமையான பந்தல் கூட நம்ம இவருக்கு கொடுக்கல. ஏன்னா இதில் மேலே நம்ம திராட்சை கொடிக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா திராட்சை கீழேருந்து வந்துட்டுருக்கு. அதனால் பந்தலும் ரொம்ப இடம் கொடுக்கல. ஆனால் பாருங்கள், காய்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் இதுக்கு ஒன்றும் பெரிய உரம்லாம் கிடையாதுங்க. வெறும் தண்ணி அதை விட்டால் எப்போவும் இருக்க கொஞ்சம் சாம்பல் போட்டு விடுவேன், அவ்வளோதான். அவ்வளோ அழகாக இருக்காங்க. காய்களும் நல்லா எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரும். கீழே இருக்கும்போது கொஞ்சம் உரம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரும். நமக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த அடிக்கடி சாம்பல் கொடுத்துட்டு தேவையான சத்துக்களை கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணணும். நேரம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்காக இதை பார்க்கவே இல்லை ஒழுங்காக. சொல்லப்போனால் போன மே மாதத்தில் ஊருக்கு போகும்போது 10 நாள் தண்ணியே ஊற்றலை. அதையும் தாண்டி அவங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் சைடில் கீழே வேர் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு எந்த தொந்தரவு கொடுக்கல. கண்டிப்பாக நண்பர்களே, இந்த மாதிரியான செடிகளை கொடி வகை தான் இது. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஏதோ ஒரு மூலையில் அது பாட்டுக்கு காய்ச்சி படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம கண்டிப்பாக அதோட பலனை அனுபவிக்கலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் இதை முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம எவ்வளோ வீடியோக்கள் போடுறோம், அதில் நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் நம்ம செய்யும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.